ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. என்னோட பேர் ராஜ் பிரதீப். இது என்னுடைய பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதை என்னோடய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் பார்ட் 1ல் நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு 4 டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 4 டாபிக்ஸை பற்றிக்கான டிஸ்கஷன் தான் இந்த பார்ட் 2ஓட வீடியோங்க. ஓகேங்க. பார்ட் 1ல் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்துட்டு இன்ட்ரோக்கான வீடியோ கொடுத்துருப்போம். இது இன்ட்ரோ அதே வீடியோ தான். இது வந்துட்டு பார்ட் 2 இன்ட்ரோலேயே பார்ட் 2க்கான வீடியோங்க. ஓகே. என்னோடய சேனலில் பேசக்கூடிய அந்த 4 டாப்பிக்கில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் பண்ணுறேங்க. ஓகேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க என்னென்ன டாபிக்ஸ் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து ஏஐங்க. இதுதான் நான் டெக் அண்ட் எஜுகேஷன் சொல்கிறேன். ஏஐயில் வந்துட்டு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய ஏஐஸில் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் பொழுது உங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொண்டு போகிறேன். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போகிறேன். அது ஒரு விஷயங்க. அடுத்து வந்து டெக்கில் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸஸ் எல்லாமே வருது. அது என்னமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய வீடியோஸில் நியூ லான்ச் என்ன இருக்குது, தென் புது இன்னோவேஷன்ஸ் என்ன இருக்குது, புது ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் ஏஐக்கும் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். அதையுமே நம்ம வந்து இதில் பார்க்கலாங்க. தென் வந்துட்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் அடிஷ்னலாகவே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி இந்த ஃபீல்டில் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கூட நம்ம கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம இன்டர்வியூ எடுத்து நமக்கு தேவையான கேள்விகளை நாம் கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங். இந்த ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்குன்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வந்துட்டு நீங்கள் எப்படி எஸ்இஓ யூஸ் பண்ணுறது, தென் வந்துட்டு கண்டென்ட் மார்க்கெட்டிங், தென் இமெயில் கேம்பெயின், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து எப்படி இ-காமர்ஸ், அமேசான்ஸ், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துல எப்படி நம்ம வந்து செல் பண்ண முடியும், அப்படிங்கிறதுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக இருக்கிற மார்க்கெட்டிங்கில், முக்கியமாக மார்க்கெட்டிங்கில் என்னென்ன லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அதையுமே டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிஸ்னஸ் எப்படி வந்து தன்னோட யூனிக் மார்க்கெட்டிங் மூலிமா எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்டோரிஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சின்ன சின்ன பிஸ்னஸ் கிட்ட இருந்து நாம் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். கூடவே என்ன அவங்க கூடயே நம்ம கொலாபரேட் பண்ணி அவங்க யாராவது வந்துட்டு நியூ பிஸ்னஸ் பண்ணி அதில் ஜெயிச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கூடயும் நம்ம வந்து மிங்கிள் ஆகி அவங்க கூடயும் நம்ம இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நிறையவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நான் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கல்ச்சரில் ஒரு மாதிரி ஃபுட்ஸ் இருக்கும். அந்த ஃபுட்ஸை சமைப்பாங்க, அதை வந்துட்டு ஒரு வழக்கமாகவும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நிறைய ஹிஸ்ட்ரிஸும் இருக்கும். இது நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இதுலேருந்து நாங்கள் பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. இல்லைனா வந்து அந்த இடம் சார்ந்து, அந்த சூழல் சார்ந்து இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை போகிறோம், இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம், அதனால வந்து எங்களுக்கு ஊட்டச்சத்துங்கிறது இதுலேருந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியும் சில மனிதர்கள் இருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்க வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. அதையுமே நம்ம வந்து இங்கே ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். தென் ஃபைனலாக லைஃப்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வச்சுருக்கோம். அந்த டாபிக் என்னென்னா, உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும். பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ்னால் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்லேருந்து உங்களோட நீங்கள் பண்ணக்கூடிய யாரை நீங்கள் வந்து உங்களுக்கு சண்டை போடுறீங்களோ, அவங்கக்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னா, அதுவும் எல்லாமே வந்துட்டு பர்சனல் டெவலப்மெண்ட் கீழே தான் வரும். அதுக்கான டிப்ஸு, அதுக்கான வந்து இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கான வந்து சொல்யூஷன்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து இதில் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு ஃபைனான்ஸ் சம்மந்தமாகவும் நம்ம கொஞ்சம் கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த ஃபைனான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அடிப்படையாக பேசிக்காக நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ரூ. 100 சம்பாதிச்சாலும் அதை வந்து எப்படி சேவ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், தென் வந்துட்டு எப்படி வந்து பட்ஜெட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட க்ரோத்து அப்படிங்கிறதுமே இருக்குது. நமக்கு இருக்கிற டைமில் நம்ம எப்படி அதை பண்ணிக்க முடியும், ஃபஸ்ட் நம்ம இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஃபைனான்ஸஸில். கண்டிப்பாக அப்போ தான் நம்மளால் வந்து க்ரோ பண்ண முடியும். அதையுமே நம்ம வந்து இந்த வீடியோஸில் நம்ம கொடுக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா,
லைவாக உட்காந்துட்டு நீங்களும் என்கேஜ் ஆகி நீங்களும் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ அதிலிருந்து உங்களால் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் உங்களால் க்ரோ பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்களுடைய விருப்பங்களையோ இல்லை வந்து சரியில்லைன்னு நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸஸில் எனக்கு எழுத சொல்லுங்கள். ஸோ டைரெக்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக இன்னும் சேனலை வந்து இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவுமே எனக்கு தேவை. நன்றி, வணக்கம்ங்க.